நீங்கள் இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து ஸ்கூட்டி செஸ்ட் 110cc 2 வேரியன்ட் வரும். செஸ்ட்டில் வந்து கிளாஸி, இன்னொன்று மேட் ஃபினிஷில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து கிளாஸியில் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 inch ஸ்ட்ரீட் மெட்டல் வீல் கொடுத்துருப்பாங்க. வித் உங்களுக்கு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்ததுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் பிடிச்சாங்கன்னா பேக்கும் அப்ளை ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்ததுனால கம்ஃபர்டபுளாக எடுத்து ஓட்டிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலஜன் ஹெட் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு நைட்டில் பாருங்க பிரைட்னஸ் நல்லா தெரியும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 ஆப்ஷன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கான வண்டி ரன்னிங் டைமில் உங்களுக்கு ஆஃப் இருந்துச்சுன்னா சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்து வந்துடுவாங்க. இது கீழே உங்களுக்கு ரிசர்வ் பாயிண்ட் உங்களுக்கு அன்லாக் தான் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் உங்களுக்கு வந்துடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு திங்ஸ் எதுனா வச்சுக்கலாம். இதோட சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 90 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபிட்டிங்ஸில் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் சார்ஜர் உங்களுக்கு வந்துடும். எமர்ஜென்சிக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் வந்தோம்னா உங்களுக்கு ரிசர்வ் கொடுத்துருப்பாங்க. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக்ஸ் டேம்பர்ஸ் கொடுத்தனால உங்களுக்கு பில்லியன் பேக் பெயின் எதுவும் வராது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்கனால கீழே அண்டர் சேசிஸ் பாடி எதுவும் தட்டாமல் உங்களுக்கு சேஃபாக போய்க்கலாம். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1250 mm கொடுத்துருக்கனால ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 103 kg இருக்கிறதுனால லேடிஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 7.7 பிஹெச்பி இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 7500 ஆர்பிஎம் இருக்கும். அதனால் பவர் நல்லாயிருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 8.8 Nm டார்க்னால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் வருது. டக்கிஷ் ப்ளூ ஒன்று வருது, பேர்ல் ஒயிட் ஒன்று வருது.